காட்டுல நான் எல்லா மக்களுக்கும் உலக நன்மைக்கும் கருதி ஒரு யாகம் வளர்க்கலான்னு இருக்கேன். அப்படி யாகம் வளர்க்கலான்னு நான் நினைக்கும் போது 2 பேர் வந்து என் யாகத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. யாரமா 2 பேருன்னா மாரீச்சஸ்ச சுபாகுஸ்ச வீரியவந்தோ சுதீக்ஷ்ணோ. அங்க மாரீக்ஷன் சுபாகுன்னு 2 அசுரர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஹோமம் எல்லாம் வளர்த்து நல்லா யாகத்தை வளர்த்துட்டு இருக்கும் போது அங்க என்ன பண்றாங்க, எலும்பு சதை அப்புறமா ரத்தம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து ஹோமத்தை கொட்டிடுறாங்க. இப்படி கொட்டினா என்ன ஆகும், ஒரு நல்ல வேள்வியை நடத்திட்டு இருக்க இடத்துல எடுத்து போய் ரத்தம் மாம்சம் எல்லாம் கொட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வேஸ்டா போயிடும், நஷ்டமாயிடும். அப்படி நஷ்டமாயிட்டு இருக்கு. நானும் 2-3 முறை நினைச்சேன், இவங்க இப்படி தடுக்கவும் முடியல. 1. 2வது, அப்படி நான் பூஜை பண்ற நேரத்துல எனக்கு கோபம் வரக்கூடாது. எப்பவுமே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஜை யாகம் எந்த ஒரு இதுவும் ஒரு பாராயணம் நடக்கும்போது கூட கோபம் வரக்கூடாது அப்படின்னு